வாக்காளர்கள் சுயமாக சிந்தித்து வாக்களிப்பதற்காகவே தேர்தல் பிரசாரங்கள் அனைத்தும் முடிவுறுத்தப்பட்டுள்ளன. வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்கள் இவ்விரு விடயங்களில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தேர்தல் பிரசாரங்களில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். தேர்தல்கள் சட்டத்துக்கு முரணாக செயற்படுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். பொதுத் தேர்தலுக்கான சகல பணிகளும் நிறைவடைந்துள்ளன. சகல வாக்களிப்பு மத்திய நிலையங்கள் மற்றும் வாக்கெண்ணும் நிலையங்களின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அமைதியானதும் சுதந்திரமானதுமான வகையில் தேர்தலை நடத்துவதற்கு ஒட்டுமொத்த மக்களினதும் ஒத்துழைப்பை எதிர்பார்த்துள்ளோம். இந்த தேர்தல் பிரசாரங்கள் அனைத்தும் நேற்று நள்ளிரவுடன் நிறைவுக்கு வந்துள்ளன. வேட்பாளர்கள் தேர்தல் பிரசாரங்களில் ஈடுபடுவதற்கு போதுமான கால அவகாசம் வழங்கப்பட்டது. வாக்காளர்கள் சுயமாக சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்பதற்காகவே பிரசாரங்கள் அனைத்தும் முடிவுறுத்தப்பட்டுள்ளன. வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பிரசாரங்களில் ஈடுபடுவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் சட்டத்துக்கு முரணாக செயற்படுபவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். பொது தேர்தலின் போது வாக்காளரின் இடது கை ஆட்காட்டி விரல் மீது உரிய அடையாளமிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வாக்காளருக்கு இடது கை ஆட்காட்டி விரல் இல்லாதிருப்பின் அவரது வலது கையில் உள்ள வேறேனும் ஒரு விரலில் உரிய அடையாளமிடப்படுவதுடன் இடம்பெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பின் போது வாக்காளர்கள் இடது கை சுண்டு விரலில் உரிய அடையாளமிடப்பட்டுள்ளதுடன் அத்துடன் 2024 ஆண்டு 10 மாதம் 26 சனிக்கிழமை நடைபெற்ற காலி மாவட்ட எல்பிடிய பிரதேச சபை தேர்தலில் வாக்காளர்களின் இடது கை பெருவிரலில் உரிய அடையாளமிடப்பட்டது. 1981 ஆண்டின் 1ஆம் இலக்க பாராளுமன்ற தேர்தல்கள் சட்டத்தின் 38ஆம் பிரிவின் பிரகாரம் வாக்களிப்பின் போது வாக்களிப்பதை அடையாளமிடுவதிலும் எழும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் பொது தேர்தலின் போது வாக்காளரின் இடது கை ஆட்காட்டி விரல் மீது உரிய அடையாளமிடப்படும் என வாக்காளர்கள் இடது கை ஆட்காட்டி விரல் இல்லாதிருப்பின் அவரது வலது கையில் உள்ள வேறேதேனும் ஒரு விரலில் உரிய அடையாளமிடப்படும் என்று அவர் தெரிவித்தார் என்ற வகையிலே அந்த செய்தி இங்கே இடம்பெடுத்திருக்கின்றது. இது வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம்பெடுத்திருக்கின்றது. அதாவது நேற்றைய தினத்தோடு பிரசார நடவடிக்கைகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. ஆகவே இன்னும் இருப்பது 2 நாட்கள் மாத்திரமே பொது தேர்தலுக்கு. ஆகவே மக்கள் சுயமாக சிந்தித்து எவ்வாறு வாக்களிக்க வேண்டும், யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை மக்கள் சுயமாக சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே போல இடைக்கிடையே தேர்தல் வந்ததன் காரணமாக செப்டம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றதன் காரணமாகவும் அதே போல அக்டோபர் மாதம் எல்பிடிய காலி மாவட்டத்துக்கான எல்பிடிய பிரதேச சபை தேர்தலும் இடம்பெற்றிருந்தது. இதை முன்னிட்டு அந்த காலகட்டங்களிலே ஜனாதிபதி தேர்தலிலே இடது கை சுண்டு விரலிலே மையிடுவார்கள். அதாவது தேர்தலுக்கு வந்து வாக்களித்து விட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்தும் முகமாக மையிடுவது வழக்கம். அது ஜனாதிபதி தேர்தலிலே இடது கை சுண்டு விரலிலே அந்த மையானது பூசப்பட்டிருந்தது. அதே போல எல்பிடி பிரதேச சபை தேர்தலிலே இடது கை பெருவிரலிலே அந்த மை பூசப்பட்டிருந்தது. இதன் காரணமாக இம்முறை இடது கை சுண்டு விரலையும் அதே போல பெருவிரலையும் உபயோகிக்க முடியாது என்ற ஒரு காரணத்தினால் அதில் வந்து சர்ச்சைகள் ஏற்படும் என்ற ஒரு காரணத்தினாலும் சிரமங்கள் இருக்கும் என்ற காரணத்தினாலும் அந்த விரல் மாற்றப்பட்டிருக்கின்றது. அதாவது இடது கையில் உள்ள ஆட்காட்டி விரலுக்கு அதாவது பிறர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய விரலுக்கு மை பூசுவது இப்போது அதுதான் நியதியாக பார்க்கப்படுவதாகவும் இதுதான் இவர்கள் இப்போது முடிவு செய்திருப்பதாகவும், அதாவது இடது கையில் உள்ள ஆட்காட்டி விரலுக்கு தான் மையை பூச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒருவேளை ஒரு சந்தர்ப்பங்களில் யாரேனுக்கும் அந்த ஆட்காட்டி விரல் இடது கையில் இருக்கக்கூடிய ஆட்காட்டி விரல்கள் இல்லை என்றால் அவருக்கு தீர்வாக என்ன செய்யப்படும் என்றால் வலது கையில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு விரலுக்கு மையை இடுவார்களாம். இது இடது கையில் ஆட்காட்டி விரல் இல்லாதவர்களுக்காக வழங்கப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.